الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் தோழர்கள் மீதும் குறிப்பாக இஷாவுனுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய இந்த இறை இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும், நம்முடைய ஈமானை இன்னும் பலமாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய இந்த இறை இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஏன்னா எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்பே அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட இந்த இறுதி பத்தை அடையாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மரணத்தை அடைந்திருக்கிறார். எவ்வளவோ செய்திகளை நாம் பார்க்கிறோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானுடைய அந்த இறுதி பத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மக்கள் இது போன்ற சபைகளுக்கு பெரிதளவுக்கு ஆர்வம் காட்டுவது கிடையாது. இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு ஆர்வம் காட்டுவது என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் மக்களுக்கு இது போன்ற விஷயங்களில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதிலே அவர்களுக்கு நேரம் போவது கிடையாது. இன்னும் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏதோ பொழுதுபோக்குக்காக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் மாறிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதே நேரத்தில் வேற ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் வந்து பயான் பண்றாங்க, நம்மளுடைய உசைன் ஃபிர்தௌஸியே வந்து பயான் பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஃபயாஸ் ஃபிர்தௌஸி பயான் பண்றாரு அப்படின்னா இவர் யாரு நம்ம பார்த்ததே இல்லையே, இவர் எப்படி பண்ணுவாரு,
அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அப்ப இதற்காக நாம் இங்கே ஒன்று கூடுவதில்லை. நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அந்த சபையில் நானும் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த சபையில், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இந்த சபையில் என்ன சிறப்பு இருக்கிறது தெரிஞ்சா சொல்லுங்க. அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இந்த சபைக்கு என்ன சிறப்பு? நிறைய சிறப்புகள் இருக்கிறது. வானவர்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு நாம் வருகிறோம். வேற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களுடைய அந்த சபையில் நம்மை குறித்து பெருமையாக பேசுகிறான். இப்படி பல சிறப்புகள் இருக்கிறது. இதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த வானவர்கள், சில வானவர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி எங்கே பேசப்படுகிறது என்று அப்படி ஒவ்வொரு தெரு வழியா வருவாங்களாம். பூமியில அல்லாஹ்வை பற்றி நினைவை கூறக்கூடிய அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து கொண்டே வருவார்கள். அப்படி எதையாவது ஒரு இடத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால், இப்போ உதாரணத்திற்கு நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இப்ப இந்த இடத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே இதை பற்றி சொல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த சபையை குறித்து அல்லாஹ்விடத்திலே தெரிவிப்பார்கள். இப்ப அல்லாஹ் கேட்பான், அந்த மக்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? என்னை பற்றி பேசக்கூடிய அந்த சபையில் மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள், அந்த மக்கள் என்னை பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் அந்த வானவரிடத்துல கேட்பான். அந்த வானவர்கள் கூறுவார்கள், இல்லை, உன் மீது ஆணையாக அந்த மக்கள் யாருமே அல்லாஹ்வை, அதாவது உன்னை பார்த்தது இல்லை என்று கூறுவார். அடுத்தது அல்லாஹ் கேட்பான், அந்த மக்கள் என்னை பார்த்தால் என்ன செய்வார்கள்? இப்போ வானவர்கள் கூறுவார்கள், உன்னை பார்த்தால் அவர்கள் அதிகமாக இன்னும் அமல்களை செய்வார்கள், இன்னும் இந்த மார்க்கத்தில் ஈடுபாடுடன் அமல்களை செய்வார்கள். இப்போ இன்னும் அல்லாஹ் கேட்பான், அந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள், எதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள்? இப்போ வானவர்கள் கூறுவார்கள், அந்த மக்கள் சொர்க்கத்தை விரும்புகிறார்கள், அந்த சொர்க்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று வானவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா? சொர்க்கம் எப்படி இருக்கும்னு அவர்களுக்கு தெரியுமா? வானவர்கள் கூறுவார்கள், இல்லை, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததே கிடையாது. சொர்க்கத்தை பார்த்தால் அந்த மக்கள் இன்னும் அதிகமான அமல்களில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ் அடுத்த கேள்வியை கேட்கிறான், அந்த மக்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? வானவர்கள் கூறுவார்கள், அந்த மக்கள் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அந்த மக்கள் அந்த நரகத்தை பார்த்ததுண்டா? இந்த உலகத்தில் யாருமே நரகத்தையோ சொர்க்கத்தையோ பார்த்தது கிடையாது. யாராவது பார்த்ததுண்டா? யாருமே இல்லையா? இந்த உலகத்துல யாருமே நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்ததே இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எப்போ? மேராஜ் பயணத்தின் போது. அந்த சொர்க்கத்தை நரகத்தை பார்த்த ஒரே நபர் யார்தான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் நபி அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது சொன்னார்கள், நான் அறிந்ததெல்லாம் நீங்கள் அறிந்தால். ஏன்னா நபி அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்கள், நரகத்தை பார்த்திருக்கிறார்கள், அந்த நரகத்துல என்னென்ன வேதனை இருக்கு, இப்படியெல்லாம் வேதனை கொடுக்கப்படுகிறது என்று நபி அவர்களுக்கு தெரியும். கபரிலே கொடுக்கப்படக்கூடிய வேதனை எப்படி இருக்கும் என்று நபி அவர்களுக்கு தெரியும். கபரிலே வேதனை நடந்து கொண்டிருக்கும் போதே நபி அவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்படி பல சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கோம். நபி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? லஹிக்தும் கலீலா,
நீங்கள் குறைவாகத்தான் இந்த உலகத்திலே சிரிப்பீர்கள். வல பக்கைத்தும் கசீரா, நீங்கள் அதிகமாக அழுவீர்கள். நான் அறிந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் அறிந்தால் குறைவாகத்தான் இந்த உலகத்தில் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுது கொண்டே இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அந்த நரகம் என்பது மிக பயங்கரமானது. அதை அந்த மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த வானவரிடத்தில் கேட்கும்போது அந்த வானவர்கள் சொல்றாங்க, இல்லை, யாரும் பார்த்ததில்லை. இப்போ பார்த்தால் என்ன செய்வார்கள்? அந்த நரகத்தை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படிதானே? ஒரு ஆபத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த ஆபத்தை நோக்கி போவோமா? அதை விட்டு விலகிதான் போவோம். அப்போ அந்த நரகத்தை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள் என்று வானவர்கள் கூறுகிறார்கள். இறுதியாக அல்லாஹ் கூறுவான், அந்த மக்களுக்கு அந்த சபையில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் என்னுடைய பாவ மன்னிப்பை தருகிறேன், என்னுடைய பாவ மன்னிப்பை தருகிறேன். அதான் நமக்கு வேணும். அது இருந்தால் தானே சொர்க்கத்திற்கு போக முடியும். அந்த மக்கள் அனைவருக்குமே நான் பாவ மன்னிப்பு தருகிறேன், அதற்கு நீங்கள் சாட்சி என்று வானவர்களை சாட்சியாக அல்லாஹ் ஆக்குகிறான். அப்ப அந்த வானவர்களில் ஒரு வானவர் சொல்வார், இறைவா, அந்த கூட்டத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய நோக்கம் இந்த பயான கேட்கணும், அதன் மூலமா என்னுடைய வாழ்க்கையில நல்ல அமல்களை செய்யணும், திருந்தி நடக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வந்தவர் அப்படியே அமர்ந்துட்டார், உட்கார்ந்துட்டார். அப்ப இவருக்கு என்ன, இவருடைய நிலை என்ன என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் நியத்தை கொண்டுதான் அதற்கான கூலி வழங்கப்படுகிறது. நியத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இப்படி நியத்தை இல்லாம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவருடைய நிலை என்ன என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த அருள்மிக்க அந்த இடத்தில் அவரும் இருப்பதால் அவருக்கும் என்னுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சபை இந்த சபை! இப்ப இந்த சபையில அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பன்மாந்த சகோதரர்களே, பொழுது தலைப்புக்கு வருவோம். என்ன தலைப்பு? அந்த 3 நபர்கள். வரிசையாக இந்த இறுதி பத்துல வரலாறா கேட்டுட்டு இருப்பீங்க, இப்படிதானே? இந்த வரலாறுகள் என்ன? இந்த வரலாறு மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? வரலாறை நம்ம கேட்கிறோம், அந்த வரலாறு மூலமாக நமக்கு என்ன பலன்? அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான்? சொல்லுங்க. படிப்பினை. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த வரலாறு நம்ம குர்ஆனை பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் 3 பங்காக பிரிக்கிறான். அதுல முதல் பங்கு அக்கீதா. அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது, அவனுடைய தன்மைகள் என்ன, இப்படி அக்கீதாவை பற்றி பேசக்கூடிய, கொள்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு பங்கு. இரண்டாவது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அதாவது சட்டங்கள், அது ஒரு பகுதி. மூன்றாவது பகுதி என்னன்னு பார்த்தோம்னா வரலாறுகள். இப்ப இந்த வரலாறுகள் அல்லாஹ் சும்மா குர்ஆன்ல சொல்லவில்லை. நிறைய நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்ல மனிதர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தீய மனிதர்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த வரலாறின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம், நிச்சயமாக அவர்களுடைய அந்த வரலாற்றில் உங்களுக்கு இருக்கிறது இப்ரத்துன் லி உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அதிலே பாடம் இருக்கிறது. இப்போ வரலாறு என்றால் சும்மா கதை கேட்பதை போன்று கேட்டுவிட்டு செல்வதல்ல, அதன் மூலியமாக அறிவுடைய மக்களாகி நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரலாறு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வரலாறு. பொதுவாக வரலாறு என்று சொன்னாலே முன்னாடி நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்வதுதான் வரலாறு, அப்படிதான்.
ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த 3 நபர்கள், அவர்களுடைய அந்த வரலாற்று குறிப்பு ரொம்ப பெரிய வரலாறு, ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான். அந்த குறிப்பு என்பது இன்னும் நடக்கவில்லை, இனிமேல் நடக்க போகிறது. இனிமேல் நடக்க போகிற அந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு சில இடங்கள்ல சொல்லி காட்டுறான், நாளை மறுமை நாள்ல நரகத்திற்கு போனதற்கு பிறகு அந்த மக்களுடைய நிலை என்ன. ஒரு சம்பவம் மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இன்னும் நரகத்திற்கு யாரும் போகவில்லை. அப்ப எப்படி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான்? கண்டிப்பாக அந்த மக்கள் இது போன்று நரகத்திற்கு போவாங்க, போனா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த பாடம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி சொல்றான். அதே மாதிரிதான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த 3 நபர்கள், இது நபி அவர்கள் சொன்ன விஷயம். புகாரியில இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த 3 நபர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் மிக சிறந்த அமல்களை செய்தார்கள். மிக சிறந்த அமல்களை செய்த நபர்கள் தான். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்தவர். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் கல்வியை கற்றுக்கொண்டவர், குர்ஆனை அதிகமாக கற்றுக்கொண்டவர். மூன்றாவது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தான தர்மங்களை செய்தவர். இந்த 3 விஷயம். முதல் விஷயம் என்ன? ஷஹீத். இரண்டாவது நபர் கல்வியை கற்றவர், குர்ஆனை கற்றுக்கொண்டவர். மூன்றாவது தர்மம் செய்தவர். இந்த 3 நபர்கள் இந்த 3 செயல்களை செய்திருக்கிறார்கள். இந்த 3மே மிக சிறந்த அமல்கள், சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல நம்ம ஷஹீதை பார்ப்போம். ஷஹீதுனா என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது மட்டுமா ஷஹீத்? அதான் உயிரை தியாகம் செய்வது மட்டுமா ஷஹீத்? நபி அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஷஹீதிலே மிக சிறந்த ஷஹீத் எது என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநியாயக்கார அரசன் அல்லது அநியாயக்காரன் ஆட்சியாளரிடம் உண்மையை எடுத்து சொல்வது என்று கூறினார்கள். ஷஹீத் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மளுடைய உயிரை கொடுப்பது மட்டுமல்ல. இன்னைக்கு தவறா நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நம்மை விட வெளிமக்கள் தவறா புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே மிக சிறந்த அமல் என்று பார்த்தால் அது இந்த ஷஹீது தான், ஜிஹாது செய்வது தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நபி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ஐயுல் அமலி அஃதல், இந்த இஸ்லாத்திலே மிக சிறந்த ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால் அது என்ன என்று கேட்கிறார். இப்ப நபி அவர்கள் கூறினார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்வது. அதுதான் இஸ்லாத்திலே மிக சிறந்த அமல்களில் ஒன்று. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, கீழே சும்ம மாதா, அதற்கு பிறகு என்ன, அதற்கு பிறகு சிறந்த அமலாக என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது, ஜிஹாத் செய்வது என்று கூறினார்கள். கீழே சும்ம மாதா, அதற்கு பிறகு என்ன என்று கேட்கும்போது கால நபி அவர்கள் கூறினார்கள், ஜிஹாதுன், அதாவது நபி அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக கூறினார். அப்போ இஸ்லாத்திலே மிக உயர்ந்த ஒரு அமலாக கருதப்படக்கூடியது ஜிஹாத் தான். இப்போ இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு சில மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் ஜிஹாதை அதிகமாக விரும்புவார்கள், போர் செய்ய வேண்டும், சண்டை செய்ய வேண்டும் என்று அதிகமாக இந்த இஸ்லாமியர்கள் விரும்புகிறார்கள் என்று தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமே ஜிஹாது கிடையாது, பல விஷயங்கள் இந்த ஜிஹாதுக்குள்ளே வருகிறது. அதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்வது என்பது பெரும் பாவமாக சொல்லியிருக்கிறார். கொலை செய்வது என்பது
ஜிஹாதுனா என்ன? மற்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இஸ்லாம் அல்லாத மக்களை கொலை செய்வதுதான் ஜிஹாத் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். பெரும் பாவத்தை பற்றி நபி அவர்கள் கூறும்போது அதுல முதல் விஷயமாக இறைவனுக்கு இணை கற்பிப்பது, அதாவது ஷிர்க் வைப்பது பெரும் பாவம். அதற்கு பிறகு மனிதர்களை கொலை செய்வது பெரும் பாவம். அதற்கு பிறகு தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யாமல் இருப்பது, அவர்களுக்கு நோவினை செய்வது பெரும் பாவம். அதே போன்று பொய் கூறுவது அல்லது பொய் சாட்சி செய்வது. அப்போ பெரும் பாவமாக இந்த கொலை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். இது புகாரிலே இடம்பெறக்கூடிய செய்தி. இன்னும் மற்றொரு செய்தியை பார்த்தோம் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் என்ன செய்ய மாட்டார்? விபச்சாரம் செய்ய மாட்டார். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் விபச்சாரம் செய்ய மாட்டார். அதே போன்று அதே நிலையில் அவர் என்ன செய்ய மாட்டார்? திருட மாட்டார். இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர் திருட மாட்டார். அதே போன்று மது அருந்த மாட்டார். இறை நம்பிக்கை கொண்டவர் மது அருந்த மாட்டார். இறுதியாக இறை நம்பிக்கை கொண்டவர் கொலை செய்ய மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். ஜிஹாத் என்றாலே கொலை செய்வதல்ல. கொலை செய்வது என்பது இஸ்லாத்திலே பெரும் பாவமாக கருதப்படுகிறது. இப்போ ஜிஹாத் என்று சொன்னால் அர்ப்பணிப்பது. இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக நம்மை அர்ப்பணிப்பதுதான் ஜிஹாத். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமலுக்கு என்ன ஒரு கூலி என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே அவருக்கு விசாரணை இல்லாமல் அவர் சொர்க்கம் நுழைவார். விசாரணை இல்லாமல் அவர் சொர்க்கம் நுழைவார். இன்னும் அவருக்கு பல பதவிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமை நாளிலே உயர்த்தி கொடுக்கிறான். இரண்டாவது நபர் அல்லாஹ்வுக்காக கல்வியை கற்றுக்கொண்டவர், குர்ஆனை கற்றுக்கொண்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு." உங்கள் சிறந்தவர் யார் என்று சொன்னால், அதிகமாக யார் செல்வம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அப்படின்னு சொன்னாங்களா? உங்கள் சிறந்தவர் யார் என்று சொன்னால், அதிகமா ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவர்தான் என்று சொன்னார்களா? இல்லை. யார் தான் குர்ஆனை கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக கூறி காட்டினார். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அமல் அந்த நபர், இரண்டாவது நபர் செய்திருந்தார். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்தவர். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக நாம் செலவு செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் அந்த நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒலவு பிசிக்கி தம்ரா, உங்களிடத்துல கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரே ஒரு பேர்ச்சம்பழம் மட்டும்தான் இருக்குன்னு என்று சொன்னால், அதுல ஒரு பகுதியை கொடுத்தாவது அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் கூறினார். அப்போ அல்லாஹ்வின், அதாவது கொடுப்பது, தர்மம் செய்வது என்பது இவ்வளோ நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு அமல். இந்த மூன்று சிறந்த அமல்களை செய்த மனிதர்கள் நாளை மறுமை நாளிலே வருவார்கள், அல்லாஹ்வை நோக்கி வருவார்கள். அல்லாஹ் அந்த முதல் மனிதரிடத்துல கேட்பான், நீ இந்த உலகத்துல என்ன செய்தாய், இந்த உலகத்துல நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது அந்த மனிதர் கூறுவார், இறைவா, நான் இந்த உலகத்தில் உனக்காக என்னுடைய உயிரையே நான் தியாகம் செய்தேன், உனக்காக நான் போராடினேன், உன்னோட மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரையே நான் அர்ப்பணித்தேன் என்று கூறுவார். சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், கதபுத்த, நீ பொய் சொல்கிறாய், நீ பொய் சொல்கிறாய், நீ எதற்காக செய்தாய், நீ எதற்காக இதை செய்தாய், மக்கள் அனைவரும் உன்னை பெரிய போராளி என்று போற்ற வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய், அது இந்த உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது. மக்கள் சொல்லிட்டாங்க, நீ எதை நினைச்சு அந்த ஜிஹாதை நீ செய்தாயோ அந்த விஷயம் இந்த உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது, இந்த மறுமையில் உனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி
அவனை அல்லாஹ் முகம் குப்புற நரகத்திலே தூக்கி எறிவான். அவ்வளோ பெரிய அமல் செய்தவர் நரகத்துக்கு செல்கிறார். அடுத்தது அல்லாஹ்வின் பாதையில் கல்வியை கற்று குர்ஆனை கற்றவர், மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர், அவர் ஒருவர். அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்திலே நீ என்ன செய்தார் என்று கேட்கும்போது அவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் நான் உனக்காக இந்த மார்க்க கல்வியை நான் கற்றுக்கொண்டேன், குர்ஆனை நான் கற்றுக்கொண்டேன், நான் கற்றுக்கொண்ட அந்த குர்ஆனை மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் கூறுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், நீ அதுக்காக செய்யவில்லை. மக்கள் அனைவரும் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆலிம் என்று புகழ வேண்டும், மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ இந்த அமலை செய்தாய். அது உனக்கு இந்த உலகத்திலே கிடைத்து விட்டது, இந்த மறுமையில் உனக்கு இங்கே எதுவும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதே போன்று அவரை முகம் குப்புற அந்த நரகத்தில் தூக்கி எறிவான். மூன்றாவது மனிதர் வருவார். யார் மூன்றாவது மனிதர்? அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தவர், அல்லாஹ்வுக்காக அதிகமாக தர்மம் செய்தவர். அவர் வருவார். அல்லாஹ் அவரிடத்திலே கேட்பான், நீ இந்த உலகத்துல என்ன செய்தாய்? அவரும் சொல்லுவார், நான் இறைவா உனக்காக நான் வாரி வாரி வழங்கினேன், நீ எனக்கு கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து உன்னுடைய பாதையில் நான் அதிகமாக செலவு செய்தேன் என்று கூறுவார். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், நீ வாரி வாரி கொடுத்ததான், ஆனால் என்ன ஒரு சிந்தனையில் நீ கொடுத்தாய், மக்கள் அனைவருமே உன்னை போற்ற வேண்டும், மிகப்பெரிய வள்ளல், வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக நீ இந்த அமலை செய்தாய். அதே உனக்கு இந்த உலகத்திலே கிடைத்து விட்டது, மறுமையில் உனக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லி அந்த மனிதரையும் அல்லாஹ் முகம் குப்புற அந்த நரகத்திலே தூக்கி எறிவான். சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நாம் அதிகமாக அர்ப்பணிப்பு செய்கிறோம், நிறைய குர்ஆனை ஓதுகிறோம், நிறைய தான தர்மங்களை செய்கிறோம். யாருக்காக செய்கிறோம்? நமக்காக செய்கிறோமா அல்லது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோமா என்று நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மள அதிகமானவர் அப்படிப்பட்ட சிந்தனை இருக்க மாட்டோம். ஆனா ஒரு சில மனிதர்கள் அந்த சிந்தனையில் தான் இது போன்ற நன்மைகளை செய்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளோ பெரிய நன்மையை செய்தும் கூட நாளை மறுமை நாளில் அவருக்கு எந்த ஒரு பலனும் தரவில்லை என்று சொன்னால், இவ்வளோ அமல்களை நாம் செய்வதே எதற்காகத்தான்? அந்த நரகத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான். இப்போ இவ்வளோ அமலம் செய்து நரகத்திற்கும் சென்றோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய நஷ்டம். அப்படிப்பட்ட நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது. நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமல் செய்ய வேண்டும் என்று இல்லை, நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அது நாளை மறுமை நாளிலே நமக்கு பலனளிக்கும். இல்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் நம்மளுடைய அமல்களை நாம் செய்தாலும் கூட நாளை மறுமை நாளில் அதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்கும் கூட அது பயனளிக்காமல் போகிவிடும். எனவே இதை மனதில் கொண்டு நம்மளுடைய அமல்களை அல்லாஹ்வுக்காக முழுமையாக செய்து இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல ஒரு மாதமாக இந்த கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.